நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட அந்த சென்சார் இஷ்யூவான கேஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பலருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா படம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுமா இல்லை போஸ்ட்மார்ன் ஆகுமான்னு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் ஃபேவராக கேஸ் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரிலீஸ் ஆகாதுங்க. ஸோ மோஸ்ட்லி படம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ன் ஆக தான் அதிக சான்ஸ் இருக்குது. சரி, போஸ்ட்பாண்ட் ஆனால் எந்த டேட்டில் போஸ்ட்பாண்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜனவரி தாண்டி போக மாட்டாங்க. ஜனவரி 14 அதாவது பராசக்தி முதல் லாக் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, ஸோ இவ்வளோ பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போதே பச்சையாக தெரியுது. ஸோ சென்ட்ரல் போர்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா வேணுட்டு தான் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா படத்துக்குமே அவங்க தான் சர்டிஃபிகேட் பண்ணால் கொடுக்கணும். ஸோ ஆனால் நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு ஆக்டர் கூட பார்த்தீங்கன்னா சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை. ஸோ இதெல்லாம் ஏனே தெரியலை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகிடுங்க. மோஸ்ட்லி இந்த நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் வந்துடும்.